ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி 2019 பிஒய்க்கு தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து 5th ஷிஃப்ட்டு 4th ஷிஃப்ட்டு வரைக்கும் உள்ள 4 வீடியோவும் வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. சினானிம்ஸ் வந்துட்டு இந்த சைடில் எழுதியிருப்பேன், ஆன்டானிம்ஸ்லாம் இங்கே இருக்கும். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்துட்டு கொஸ்டின், எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்டது. இந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்துட்டு ஒன் வேர்ட் சப்ஜெக்ஷன், ஓகேவா? ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ பார்ப்போம். பிளாக் ஸ்மித் அப்படின்னா என்னது அப்படின்னா கொல்லன் அப்படின்றது. இந்த இரும்பு அடிக்கிறவங்களாம் யார்? எ பர்சன் ஹூ மேக்ஸ் அண்டு ரிப்பேர்ஸ் திங்ஸ் இன் அயான் பை ஹேண்ட், ஓகேவா? அதுதான் இரும்புலாம் இதெல்லாம் பண்ணுவாங்களே அந்த வேலைலாம். அடுத்தது கார்பெண்டர் அப்படின்னா தெரியும், தச்சர். அடுத்தது மேசான்னா கொத்தனார் அப்படின்னு மீனிங். நம்மளுக்கு மேஸ்திரி தெரியும்ல, மேஸ்திரி நாம வச்சுக்கோங்க, மேசான் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷில், கொத்தனார். அடுத்த பிளம்பர் தெரியும், பைப்பு இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுவார். அதுதான் ஒன்று சஜஷன். ஜிடி எஸ்எஸ்சி 2019 இதெல்லாம் கேட்டிருக்காங்க, ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. சேவேஜ் இத்தனை பேருக்கு மீனிங் தெரியும் தெரியல. சேவேஜ் அப்படின்னா எனக்கு மீனிங் தெரியாது, எக்ஸாம்பிள் கேட்டிருந்தா. சரி, 4 ஆப்ஷனை வச்சு பார்ப்போம். சிவிலைஸ்டு அப்படின்றது, சிவிலைஸ்டுனா தெரியும். ட்ரைபல்னாலும் தெரியும். ரஸ்டிக் அப்படின்னா தெரிஞ்சிருக்காது எனக்கு. ஸ்டென்னுனாலும் எனக்கு தெரியல, எக்ஸாம் ஹாலில் தெரிஞ்சிருக்காது எனக்கு. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் திணறி இருப்பேன். சரி, மீனிங் பார்த்துப்போம். சேவேஜ் அப்படின்னா காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது, அதுதான் வந்து சேவேஜ், ஓகேவா? அதுக்கு ஆன்டனிம்ஸ் என்னதுன்னா சிவிலைஸ்ட், நாகரிகமாக நடந்துக்கிறது, அதுதான். அடுத்தது ட்ரைபல்னா பழங்குடி. அடுத்தது ரஸ்டிக்னா பழமையான மீனிங்கு. ஸ்டென்னுனா கடுமையாக நடந்துக்கிறது, ஓகேவா? இதுதான் மீனிங் இதுக்கு, பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு மேபி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம். அதுக்கடுத்தது ஃபேனட்டிக்னா வெறின்னு மீனிங்கா, ஓகேவா? அதுக்கடுத்தது அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபேனட்டிக்கு சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணியிருப்பேன், சினானிம்ஸ் ஃபேனட்டிக்கு எனக்கு வெறின்னு மீனிங் தெரிஞ்சிருக்காது. 4 ஆப்ஷன் பார்த்துருப்பேன். எந்தூசியாஸ்ட்னா தெரியும், ஆர்வலர், ஒரு விஷயத்தை ஆர்வமாக இருப்பாங்கன்னு தெரியும், அதனால ஆர்வலர். ஃபென்டாஸ்டிக்கும் தெரியும், அருமையாக பண்ணுறது. ஃபேம்டு அப்படின்னா ஃபேம், அதுவும் தெரியும், புகழ்பெற்றது. கிரேட் அப்படின்னா நல்லது, நன்று, கிரேட் உயர்வான அப்படி மீனிங். நான் எக்ஸாம் ஹாலில் இருந்தால் என்ன போட்டிருப்பேன்னா, ஃபேனட்டிக் அப்படின்னா எந்தூசியாஸ்டிஸ்ட். சினானிம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. இந்த ஃபேம் மட்டும் தான் கிளிக் பண்ணியிருந்திருப்பேன், ஆனால் அதுக்கு அது கிடையாது. ஃபேனட்டிக் அப்படின்னா எந்தூசியாஸ்டிக், ஆர்வலர், அதுதான் ஆன்சர், ஓகேவா? அதுக்கு அடுத்தது ரேம்பிளிங்னா என்ன மீனிங்னா சலசலப்பு, ஓகேவா? ரேம்பிளிங்னா சலசலப்பு. அதுக்கு வந்துட்டு ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேவா? எனக்கு எக்ஸாம்பிளில் ரேம்பிளிங்லாம் கேட்டிருந்தா சத்தியமாக தெரிஞ்சிருக்காது. ரேம்பிளிங்க்கு சலசலப்புலாம் மீனிங்கு. அடுத்தது டிசிப்டிவ் அப்படின்றது ஏமாற்றும், இதுக்கு மீனிங் எனக்கு தெரிஞ்சிருக்காது எக்ஸாம்பிளில். கோஹரண்ட் ஒத்திசைவான. இந்த கோஹரண்ட் நிறையா கொஸ்டினில் வந்துக்கிட்டே இருக்குது, நான் மீனிங் இது படித்து வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஒத்திசைவான அதுக்கு மீனிங், ஓகேவா? இர்ரெகுலர் இதுக்கு மீனிங் எனக்கு தெரிஞ்சிருக்கும், ஒழுங்கற்றன்னு தெரியும். கன்ஃபியூஸ்னா குழப்பமான, இது ரெண்டுத்துக்கும் எக்ஸாம் ஹாலில் மீனிங் தெரிஞ்சிருக்கும். இந்த 3த்துக்கும் தெரியாதனால இந்த கொஸ்டினும் நான் விட்டுருந்துருப்பேன். சரி, படிச்சுப்போம். ரேம்பிளிங்னா சலசலப்பு, டிசிப்டிவ்னா ஏமாத்துறது, கோஹரண்ட்னா ஒத்திசைவான, ஓகேவா? சலசலப்புனா சலசலம் இல்லாமல் ஒத்திசைவாக இருக்குது, அதான் ஆன்டனிம்ஸாக இருக்குது. மற்ற எல்லாம் குழப்பு, ஒழுங்கற்ற, ஏமாற்றுன்னு அதுக்கு இதாக இருக்குது, சலசலப்புக்கு ரிலேட்டட் மாதிரி, ஓகே? அதுக்கு அடுத்தது இமிட்டேஷன் சாயல் தெரியும், இமிட்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆக்டர்ஸ்லாம், ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் நடிக்கிறது. அடுத்தது ஜென்யூன்னா நேர்மையாக இருக்கிறது, அது தெரியும் நமக்கு. ரியல், உண்மை, ஆர்டிஃபிஷியல், செயற்கை, இது கண்டுபிடிச்சிருப்பேன் எக்ஸாம்பிள். இமிட்டேஷன் கேட்டிருந்தா கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் தான் நான் போட்டிருப்பேன். சினானிம்ஸ் ஈஸியாக இருக்குது. டிஃப்ரெண்ட்னா வெவ்வேறு, ஓகே? இந்த ஷிஃப்ட்டு இந்த கொஸ்டின் மட்டும் ஈஸியாக இருக்குது. அடுத்து ஃபிக்ஷன்னா கற்பனை, ஃபிக்ஷன் மூவின்னு சொல்லுவாங்க, கற்பனை, ஓகே? இதுக்கு மீனிங் தெரியும். பயோகிராஃபி அப்படின்னா சுயசரிதை, அதாவது an account ஆஃப் someone's லைஃப் ரைட்டன் பை someone else, இன்னொருத்தரால் எழுதுகிறது தான் பயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபினா அவங்கள கதையை அவங்கள எழுதுகிறது, ஆட்டோபயோகிராஃபி இந்த இருக்குது. an account ஆஃப் a person's லைஃப் ரைட்டன் பை that person, இந்த இருக்குது. ஃபோர்த் ஆட்டோபயோகிராஃபி. நாவல்
ஓகே. நோவல் அப்படின்னா நாவல் வந்துட்டு கதை தானே எழுதுறது அது. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் நாவல் மாரி. அடுத்தது ஃபிக்ஷன்னா கற்பனை. அதுக்கு இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. லிட்ரேச்சர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ப்ரோஸ் எக்ஸ்பெஷலி ஷார்ட் ஸ்டோரிஸ் அடுத்தது அண்டு நாவல் தட் டிஸ்கிரைப்ஸ் இமேஜினரி ஈவெண்ட்ஸ். ஓகே ஃபிக்ஷன். ஓகே. ஃபிஃப்த்து ஷிஃப்ட்டு கொஸ்டினும் முடிஞ்சிச்சு பிஒய்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்ஸ்த்து செட்டு பார்ப்போம். ஓகேவா? எஸ்எஸ்சி ஜிகே தமிழ் இந்த பாட்காஸ்ட்டு என்னோடது தான். இதில் வந்துட்டு ஷார்ட்கட்ஸ் வச்சு சொல்லியிருப்பேன் சில டாபிக்லாம். ஓகேவா? பயோஸ்பியரு, அதுக்கப்புறம் கமிட்டிஸு, புக் அண்ட் ஆத்தர், ஃபோக் டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். இனிமேல் இதுலேயும் வந்துட்டு யூடியூப்லேயும் இந்த மாதிரி வரும் ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ். கொஞ்ச நாள் கழிச்சு ஆனால் அப்லோட் பண்ணுவேன். அது வரைக்கும் இங்கிலீஷ். ஓகேவா? இதில் வந்துட்டு எஸ்எஸ்சி ஜிகே தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இதையும் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் தோணும்ல, அந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நோபல் ரிலேட்டடானது, ஏசியன் கேம்ஸ் ரிலேட்டடானது போட்டிருப்பேன். இம்பார்ட்டன்ட் டேஸ் ரிலேட்டடாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடான இந்த மாதிரி ஸ்டாட்டிக் வச்சு சில கொஸ்டின்லாம் வரும்ல. கல்பேலியா டான்ஸ் யார் ஆடுவாங்க அப்படின்னா சப்பேரியான்னு தெரியும். அந்த குலேபா சப்பேரா அவங்க என்ன அவார்டு வாங்கினாங்க, அவங்கள பற்றின டீட்டெயில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் படிச்சுக்கிட்டா எக்ஸாமில் கேட்டுருவாங்க, நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதுக்காக அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சன்ட்டு எடுத்து அந்த மாதிரி போட்டிருப்பேன். இனிமேல் நிறையா அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் இதில் அப்லோட் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் சிக்ஸ்த்து ஷிஃப்ட்டு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.